ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நான்ஸ்டாப் குக்கிங். இன்றைக்கி நம்ம ஒரு நல்ல வெரைட்டி ரைஸுக்கெல்லாம் நல்ல ஒரு டேஸ்டியான ஒரு சைட் டிஷ் செய்ய போகிறோம். உருளைக்கிழங்கு ஃப்ரை தான் பண்ண போகிறோம். இது வந்து நல்லா லெமன் ரைஸு, புளி சாதம், நல்லா சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்கெல்லாம் நல்லா சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்யலான்னுட்டு பார்க்கலாம். இந்த உருளைக்கிழங்கு வந்து நம்ம நல்லா கழுவிட்டு இது போல் நம்ம மெலிசாக இந்த அளவுக்கு, ரொம்பவும் மெலிசாக இல்லாமல் இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி, நல்லா கட் பண்ண பிறகு தண்ணியில் அலசி நான் எடுத்துருக்கேன் பாருங்கள். இது போல் எடுத்துக்கணும். இப்போ வந்து நம்ம இதை எப்படி ஃப்ரை பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு நல்ல அகலமான பேன் ஒன்று வச்சுட்டு ஸ்டவ் பற்ற வச்சுட்டு நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். அதில் இப்போ வந்து இந்த எண்ணெய் காஞ்ச உடனே இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து கடுகு போட்டுக்கலாம். இந்த கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ இந்த கருவேப்பிலை நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம இந்த கட் பண்ணி வச்ச இந்த உருளைக்கிழங்கு இதிலே போட்டுடலாம். இப்போ இந்த எண்ணெயிலே நல்லா கொஞ்சம் லைட்டா அப்படியே கலரி விடணும். நம்ம வந்து இந்த எடுத்த உடனே மசாலாலாம் இப்போ கலக்கக்கூடாது. கொஞ்சம் இந்த எண்ணெயில லைட்டா அப்படி கலரி விட்டுட்டு கொஞ்சமா மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். போட்டு இது நல்லா நம்ம கிளறி விட்டுடலாம். இப்போ வந்து நம்ம இதை வந்து கொஞ்சம் மூடி போட்டு நம்ம வந்து தீ குறைவா வச்சு ஒரு பாதி வேக்காடு இந்த உருளைக்கிழங்கு அப்படியே நம்ம இந்த எண்ணெயிலே வேக வச்சுக்கணும். இப்போ வந்து இந்த மஞ்சள் பொடியெல்லாம் நல்லா கலந்து பாருங்க, இது போல பண்ணியாச்சு. இப்போ இது நம்ம மூடி போட்டுட்டு ஒரு அரை வேக்காடு நல்லா வேகட்டும். இப்போ இந்த உருளைக்கிழங்கு நல்லா மூடி போட்டு ஒரு அரை வேக்காடு நல்லா வேக வச்சாச்சு பாருங்க. இந்த எண்ணெயிலே வெந்துச்சு. இதுல வந்து நம்ம ஒரு டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் போட்டுக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள். இதிலே வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ வந்து இதை வந்து நம்ம மீடியம் தீயில வச்சு நல்லா இதை வறுக்கணும். இப்போ நம்ம நல்லா இதை கிளறி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் அப்படியே நம்ம கிளறி கொஞ்சம் ஃப்ரை ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா இதை வறுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம கிளறிட்டோம். திருப்பி நம்ம மூடி போட்டு கொஞ்சம் லைட்டா மூடி போட்டு எடுத்து மறுபடியும் திருப்பி போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை பாருங்க. இப்போ நம்ம மூடி எடுத்துட்டு திருப்பியும் கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா முருகலா ஆகுற வரைக்கும் நம்ம நல்லா அப்படியே மூடி எடுத்து கிளறிக்கலாம். பாருங்க, இது இன்னும் கொஞ்சம் நல்லா முருகலா ஆகட்டும். இப்போ வந்து பாருங்க, நல்லா மொறுன்னு இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, இப்போ சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நல்லா வெரைட்டி ரைஸ்க்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா அருமையா இருக்கும். இதே போல மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.